அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் மாத சிம்ம ராசி பலன்கள பத்தி தான் பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரப்படி உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும். குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனியின் தாக்கம் மற்றும் ராசியில் இருக்கும் கேதுவின் தாக்கம் சில சவால்களை கொடுத்தாலும், குரு பகவானின் அனுகிரகம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். சனி 8ஆம் வீட்டில் தொடர்கிறார். ராகு கேது உங்கள் ராசியில், கேதுவும் 7ஆம் வீட்டிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறார். குரு மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் பின்னர் வக்ரகதியில் 11ஆம் வீட்டிற்கு மாறுவது சாதகமாக அமையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியில் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். மேலதிகாரியுடன் பேசும்போது நிதானம் தேவை. இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் குருவின் பார்வையால் எதிர்பாராத இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டம சனி நடைபெறுவதால் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமை அவசியம். இருக்கும் தொழிலை தக்க வைத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். பணவரவு சீராக இருந்தாலும் சுப விரயங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மாதத்தின் 2ஆம் பாதியில் குருவின் மாற்றத்தால் திடீர் பணவரவு அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கிகள் வசூலாகலாம் வாய்ப்புள்ளது. கடன் வாங்குவதையே அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை 7ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக அவசியம். காதலர்களுக்கு இது சற்று சோதனையான காலம். புரிதலில் இடைவெளி ஏற்படலாம். உறவினர்கள் வழியில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம். எனவே பேச்சில் கவனம் தேவை. ராசியில் கேது 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உடல் சோர்வு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது மூட்டு வலி ஏற்படலாம். உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடு தேவை. வண்டி வாகனங்கள் செல்லும்போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இது சிறப்பான மாதம். உயர்கல்வி பயிரும் மாணவருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் ஏற்படும் சவால்களை சமாளிக்கவும் நற்பலன்களை அதிகரிக்கவும் சூரிய வழிபாடு அவசியம். சூரிய நமஸ்காரம் தினமும் செய்வதால் தைரியத்தை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது மற்றும் எழுதீபம் ஏற்றுவது அஷ்டம சனி தாக்கத்தை குறைக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலையிட்டு வழிபடுவது மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. துர்க்கை அம்மன் வழிபாடு மற்றும் செவ்வாய்க்கிழமையில் ராகு கால பூஜை செய்வது குடும்பத்தில் அமைதியை தரும். நன்றி.